வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி தக்காளியை வச்சு 4 சட்னி செய்ய போகிறேன். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு செய்கிறேன். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு வடைச்சட்டி வச்சு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்குங்க. உளுந்து இப்போ நல்லா வறுத்தாச்சு. அதை இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட தேங்காய் ஒரு 5 பல் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதுவும் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் 2வது தக்காளி சட்னி செய்ய போகிறேங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி, 12 தேங்காய் சில்லு பொடிசாக நறுக்குனது, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதும் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது நிறம் மாறினதும் 5 பொடிசாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, காயப்பொடி ஒரு 4 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இதில் அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கட்டியாக வேணும்னா நல்லா வத்த விடுங்க. இல்லைன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்டியான கொதி சட்னி ரெடி. இப்போ நான் செய்ய போகிறது 3வது டைப் தக்காளி சட்னிங்க. இதுக்கு 2 தக்காளி, 3 வரமிளகா நமக்கு தேவையாக இருக்குது. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு கூட 3 வரமிளகா, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதும் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது நிறம் மாறினதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரைச்சி விழுது எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பேனில் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சட்னி நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்டியான கலர்ஃபுல் தக்காளி சட்னி ரெடி. இப்போ நான் செய்ய போகிறது 4வது சட்னிங்க. அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய தக்காளி 2ஆக வெட்டி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகா, 7 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லித்தலை புதினா சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ருசியான சட்னி தயாராகிடுச்சுங்க. இந்த சட்னி ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.